சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருப்பவர் இந்த டெய்லி பஞ்ச் சரண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன். சார், டாஸ்மாகில் நடந்த இடி ரைடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, இடைக்கால தடை விதிக்கிறோம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு தடை போட்டிருக்காங்க. இதற்கு உங்களுடைய பார்வை எப்படி சார்? இல்லை, எனக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வருது. அந்த ஒரு வீட்டை சீல் வச்சுட்டு வந்துட்டாங்கல்ல, இப்போ அது என்ன ஆகும்? ஸ்டேட்டஸ் கோ டு பி மெயின்டைன்டா, இல்லை சீலை திறந்து விட்டுட்டு, ஏன்னா விசாரணைக்கு தடை கொடுத்துருக்காங்க, இவங்க அஃபிடவிட் ஃபைல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இடி தரப்பில். அது விடுமுறைக்கு அப்புறம் தான் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அந்த சீல் வச்ச வீட்டோட நிலைமை என்ன? அது திறப்பாங்களா, இல்லை அது அப்படியே இருக்குமா? வீட்டு சொந்தக்காரர் வீட்டுக்கு வர முடியாதுன்னா இப்படி, இல்லை அதை கோர்ட்டுக்கு போயிட்டு தான் ஆர்டர்ஸ் வாங்கிட்டு வரணுமா, இல்லை அதான் விசாரணை தான் கிடையாது அதனால் அப்படின்னு உள்ளே போகலாமா? இது யாரும் அந்த சந்தேகத்தை கேட்டதாக தெரில. அது இன்னும் தெரியல. நமக்கு செந்தில் மாதிரி இடக்கமுடக்கா இந்த மாதிரி சந்தேகம்லாம் வந்துட்டுருக்கு. இது ஒரு இடைக்கால தடை தான். அது முக்கியமான ஆப்ரேட்டிவ் பார்ட்டாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அந்த ஒரு நிறுவனத்தை எப்படி சேர்க்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறது. இதுதான் முக்கியமான பார்ட்டாக நான் பார்க்குறேன். அந்த கிளாரிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அப்போ மற்றவங்க மேலே விசாரணை பண்ணுவதற்கு தடை இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது we have to wait for the final judgment. ஆனால் அதுக்கு முன்னாடியே இங்கே சில பேர் வெற்றின்றது, இங்கே சில பேர் தோல்வின்றது, அவங்க தோத்துட்டாங்கன்றது, இதெல்லாம் இப்போ தான் லீக் ஸ்டேஜ் முடிஞ்சிருக்கு. இன்னும் எலிமினேட்டர் இருக்குது, குவாலிஃபையர் 1 and 2 இருக்குது, ஃபைனல் இருக்குது, அதுக்கப்புறம் தான் கப்பு. அதுக்கு முன்னாடியே பாத்திர கடையில் போயிட்டு கப்பை வாங்கி பேர் போடுறதுன்றதில் எனக்கு உடன்பாடு இல்லை. வில் வெயிட் ஃபார் த ஜட்ஜ்மெண்ட், அவ்வளோதான். துணை முதலமைச்சர் அவருடைய நெருங்கிய நண்பர் இல்லாட்டி பினாமி அப்படின்னு எடுத்துக்கலாம். அவர் டாஸ்மாக் எம்டிகிட்ட இதனுடைய டேட்டாஸ்லாம் கொடுங்க, என்னென்ன போயிருக்கு அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு அவருக்கு உரிமை இருக்கா? யார் கேட்டது? இப்போ ரத்தீஷன் சொல்லக்கூடிய நபர் அவங்க காணுன்றாங்களா? இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தில் எவ்வளோ டேட்டாஸ் வந்திருக்கு, எவ்வளோ அந்த காசு விஷயத்தில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவருக்கு உரிமை இருக்கா? அப்படிலாம் கேட்டிருக்காரா? சரி விடுங்க, நீங்களே சொல்லிட்டீங்க துணை முதலமைச்சரோட நண்பர் அப்படின்னு. அவர் கேட்டாரான்னு எனக்கு தெரியும். அப்படிதான் வந்துகிட்டு இருக்கு டேட்டாஸ். அதாவது கேட்கறதுக்கு உரிமை இருக்கா அப்படின்னா, இது சுதந்திர நாடு நிரஞ்சன். எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. இப்போ நாமளே ஆர்டிஐல போட்டு கேட்கறது இல்லையா? அந்த மாதிரி ஆர்டிஐ இல்லாமல் கேட்டாங்க அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். என்ன தப்பு? காசா கேட்டாங்க? டேட்டா தானே கேட்டாங்க. டேட்டா ரொம்ப முக்கியம். ஒருத்தர் வேற ஏற்கனவே சொல்லியிருக்காரு, எல்லாமே டேட்டா ட்ரிவன் அப்படின்னு. ஸோ அப்படி இருந்துச்சு டேட்டா கேட்டாருன்னு எடுத்துக்காங்க. நீங்க டேட்டா கேபிளா கேட்டாரு? யார் அவருக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத அது எனக்கு தெரியலங்க. ஏன் அந்த டேட்டா கேட்டாரு அப்படின்னா, மேபி நீங்க பாசிட்டிவா பாருங்களேன். இது இந்த டாஸ்மாக் விற்பனையை மேம்படுத்துவது எப்படின்னா அதிகமாக விற்கணுன்றதுக்காக நான் சொல்லலை. அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். ஏன்னா அரசாங்கத்துடைய நோக்கமே இந்த குடிப்பழக்கத்தில் இருப்பவர்களை குறைக்க வேண்டியது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறது? நீங்கள் நடுவில் கூட பார்த்துருப்பீங்களே, இந்த புதுசாக வரவங்க யாராவது அது பார்க்கணும் அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போங்க. அவர் ஒரு தொண்டு நிறுவனம் நடத்தலாம், இந்த மாதிரி கூட கேட்டிருக்கலாம் இல்லையா? ஏன் குறை சொல்லணும்னே நினச்சி நிற்கிறீங்க? நல்லதாக யோசிச்சு பாருங்கள். இப்போ வேற அவர் காணாமல் போயிட்டார், பாவம். அவர் என்னென்னலாம் சேவை செய்ய காத்து கொண்டிருந்தாரோ தெரியல, அதையெல்லாம் கெடுத்துட்டீங்க போல இருக்குது. இந்த பக்கம் இந்த தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அவரும் தலைமறைவு அப்படின்னு சொல்லி, என்னங்க தமிழ்நாட்டில் சினிமாவே எடுக்கக்கூடாதா? இப்படி சினிமாவுக்கு தடையா? இது ரொம்ப தப்பு இல்லை. அதனால தான் இடி மூலமாக இது வரைக்கும் அரசியல் கட்சிகளை தான் அவங்க நெருக்கடி கொடுத்துட்டாங்க. இப்போ சினிமாக்கே நெருக்கடி கொடுக்குறாங்க. நீங்கள் தப்பு தப்பாக படம் எடுக்கிறீங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க போல இருக்குது. ஆனால் இப்படிலாம் மெர்சல் காமிச்சா, மெர்சல் இந்த படம் ஞாபகம் இருக்கா? ஆமாம், நாங்களாம் என்ன சினிமா எடுக்காமல் விட்டுருவோமா? அது வேற ஒருத்தர் எடுப்பார், அவர் எடுப்பார், இவர் எடுப்பார். தமிழ் சினிமா உலகத்தில் நிறைய பேர் சினிமா எடுத்துன்னு இருப்பாங்க. ஆனால் எத்தனை படம் ஓடுது, எத்தனை படம் தேட்டரை விட்டு ஓடுது அப்படின்லாம் என்ன கேட்காதீங்க. நாங்கள் விடாமுயற்சியாக எடுத்துக்கொண்டே இருப்போம். நீங்கள் பார்த்தாலும் பார்க்கலனாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லைங்க. நாங்கள் படம் எடுப்பாங்க. ஓகே, இந்த தயாரிப்பாளர் மீது அந்த சுற்றி இருக்க பிரச்சனைகள் ஓகே. அதில் இந்த நடிகர்களை ஏன் இன்வால்வ் பண்ணுறாங்க? நடிகர்கள் இவங்க இவ்வளோ காசு வாங்கியிருக்காங்க, இவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு, அது என்ன பிரச்சனை? அது இந்த தயாரிப்பாளர், இந்த நடிகை, இந்த விஷயத்துக்குள்ள நான் போக விரும்பல. பட் பொதுவாகவே மணி லாண்டரிங் அப்படின்னு வரும்போது இவங்க இப்படித்தான், இது உலக அளவில் இதுதான் ப்ரொசீஜர். அந்த பணம் கருப்பிலிருந்து வெள்ளையாக மாற்றப்படுகின்றது. இதுதான் லாண்டரிங். அப்போது யார் பண்ணுறாங்க அதை வெளுப்பாக்குறது அப்படின்னு, ப்ளஸ் யார் யாருக்கெல்லாம் போகுது அப்படின்றதையும் அவங்க பார்ப்பாங்க. இதுதான் அந்த ஆன்டி மணி லாண்டரிங் அதனுடைய பிரின்சிபல்.
இல்லைங்க இவர் தாங்க மாற்றினாரு அவங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்லாம் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த பணம் கருப்பாக இருந்த பணம் அந்த சிஸ்டத்துக்குள்ள எப்படியோ உள்ள நுழைஞ்சு அப்படியே வெளுப்பா அப்படியே போய் நிற்குது இல்லையா, அது எங்கெங்கெல்லாம் போதோ எல்லாத்தையும் அவங்க வந்து பிடிப்பாங்க. இதுதாங்க மணி லாண்டரிங்கோட பேசிக்கு. அதை விட்டுட்டு அவங்கள ஏன் கேட்குறாங்க இவங்கள ஏன் கேட்குறாங்க அப்படின்னா இது சரிப்பட்டு வருமா? இப்போ ஒரு கூட்டத்தில் நின்றுனுக்கிறீங்க, திடீர்னு வந்து யாரோ ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, என்னவோ ஆயிடுது. இப்போ கூட்டத்தில் இருந்து அத்தனை பேருங்களாம் தள்ளிட்டு போவாங்க. வா 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 நீ என்ன பார்த்த, நீ அடிச்சியா, நீ தூண்டி விட்டு எல்லாம் தானே கேட்பாங்க. சார் அடிச்சவன் அவன் சார், நான் வேடிக்கை பார்த்தேன் சார் அப்படின்னா முதல்ல ஸ்டேஷனில் வந்து விளக்கத்தை சொல்லி இதுதானங்க நடைமுறை. அது மாதிரி தான் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறதா நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வருவாங்க. இதில் என்ன தப்பு இருக்கு? இல்லை அது அவங்களுடைய சம்பளம் தானே அது, அதுக்கு எப்படி அவங்க இதுவாக அந்த சம்பளம் எங்கிருந்து வந்தது அப்படின்றது தான் மணி லாண்டரிங்கோட பேசிஸு. கருப்பு வெள்ளையாக்கப்படுகின்றது அப்படின் போது அப்போ இவங்களுக்கு சம்பந்தம் இருக்குதா இல்லையா இதெல்லாம் விசாரணை பண்ணுவாங்க. அது பார்க்க போனால் வந்து இப்போ இந்த துணை நடிகர்கள், அதுக்கப்புறமா அந்த கேமராமேனு, இந்த கிளாப்பு கட்டு அடிக்கிறவங்க, இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் இது பண்ண முடியுமானா அதெல்லாம் சின்ன அமௌண்ட்டு, அதனால் அது பெருசாக பார்க்க மாட்டாங்க. மற்றபடி அந்த கருப்பு வெளுப்பாகிறது அப்படின்னும் போது அந்த வெளுப்பு எங்கெங்கெல்லாம் பாயுதோ அங்கங்கெல்லாம் போயிட்டு கப்புன்னு பிடிப்பாங்க. அந்த செதறுகிற துளிகள் அதை விட்டுருவாங்க, அப்படியே போதில்ல கால்வாய் வழியா, அதை மட்டும்தான் பிடிப்பாங்க. ஓகே, இதில் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சம்மந்தப்பட்டிருக்காரா? அவரை சுற்றி ஏதாவது விஷயம் நடந்துட்டு இருக்கா? அது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் இது வரைக்கும் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. அவர் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல, பார்த்தீங்க இல்லையா? அதனால மற்றவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க அதோ நெருங்குகிறார்கள். எங்கெங்க நெருங்கிறதுக்கு முன்னாடி கபால்னு கேட்டை போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு. இங்கே தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் துணை முதலமைச்சர் விடுங்க, முதலமைச்சரையே நெருங்குகிறார்கள் அப்படின்லாம் வேற நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கே நெருங்கிறது? கேட்டுக்கு வெளில நின்று விடுமுறை வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விடுமுறை முடியட்டும், இவங்க அஃபிடவிட் ஃபைல் பண்ணட்டும், என்ன ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து இது நெருங்குகிறார்களா இல்லை சுருங்குகிறார்களா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போது சீமான் அவர்களுடைய கருத்து என்னென்னா, கடந்த 3 முறை நடந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வந்து முதலமைச்சர் வந்து போகலை, இப்போ வந்து போகிறாரு. அப்படிங்கிற காரணம் என்ன? ஒரு இடி ரைடு விட்டாங்க அப்படின்னா எங்கிருந்தானா அவங்க போயிடுவாங்களா, சரண்டர் ஆயிடுவாங்களா, இதுதான் அவங்களுடைய பழக்கம் அப்படின்னு கேட்டிருக்காரு. கரெக்டு. நீங்கள் வந்து இடி ரைடுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. 3 தடவை நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கல, ஆனாலும் மத்திய அமைச்சகம் பணம் கொடுக்கல அப்படின்னு தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த தடவை நம்ம டெக்னிக்கை மாற்றி பார்ப்போம், கலந்துக்குன்னு அப்போவாது கொடுக்குறாங்களா பார்ப்போம் அப்படி நினச்சிருக்கலாம் இல்லையா? இதில் சொன்னாங்க இது வந்து ரைடு அப்படின்றதுனால பயந்துக்குன்னு அதிமுக வந்து கூட்டணியில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு. நீங்கள் அதே மாதிரி இவங்களும் ரைடுன்றதுக்காக பயந்துக்குன்னு கூட்டத்துக்கு போனாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கூட்டணினா தான் நாங்கள் வந்து ரைடு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து சொல்ல முடியாது. பேச்சுவார்த்தை நடந்துனே இருக்கும்போது சிபிஐ ரைடு விட்டு சீட்டு வாங்கினதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது சிபிஐ ரைடு, இது இடி ரைடு. நாங்கள் இடி ரைடுக்கு பயப்பட மாட்டோம், சிபிஐ ரைடு வேணாம் அதுக்கு பயப்படுவோமா அப்படின்னு சொல்ல வேணாம். அது ஏதோ மனசு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு எடுத்துப்போமே, ஏன் இதெல்லாம் வந்து நம்ம போட்டு பழசெல்லாம் போட்டு குழப்பிக்கணும். ஓகே, இல்லை இப்போ இந்த பிரச்சனையை இடி ரைடு கொஞ்சம் பெருசாகிடுச்சு, அதற்காக மூடி சந்திக்கிறார், அந்த டைம் ஒதுக்கி இருக்கார் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களா? இல்லை, இப்போ நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கினா மட்டும் இடி வந்து கேஸை வாபஸ் வாங்கிடுவாங்களா? ரைட்டுங்க, நீங்கள் வந்து தடை கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நாங்கள் வந்து இனிமேல் இந்த கேஸை ப்ரொசீட் பண்ணல அப்படின்னு சொல்லிடுவாங்களா? இதுனா 2019 வேலூர் இன்கம் டேக்ஸ் ரைடு மாதிரியா 6 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு சம்மன் கொடுக்கறது அப்படின்றதுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக நடந்துருக்கிறாங்க. அது என்ன தெரியல, இந்த பிஜேபிக்கு வந்து எலெக்ஷன் நேரத்தில் தான் இந்த லிக்கர் ஸ்கேம் வந்து கையில் எடுக்கிறாங்க. ஆனால் டெல்லியில், அதுக்கப்புறம் ஜார்க்கண்டில், இங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அரெஸ்ட்டு அப்படின்லாம் போச்சு. டெல்லியில் டெப்டி சிஎம் அண்ட் சிஎம் 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணாங்க. ஜார்க்கண்டில் சிஎம்ஏ அரெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் அவர் பெயிலில் வந்துட்டார். அதே மாதிரி தான் தெலுங்கானா, அதுவும் இழுத்துருக்குது. பட் தெலுங்கானா வந்து லிங்க்டு டு டெல்லி, எங்கேருந்து எங்கே கனெக்ஷன் பாருங்க அந்த மாதிரி. ஸோ இங்கேயும் வந்து எலெக்ஷன் வருதுனால லிக்கர் எடுத்திருக்காங்க போல இருக்கு. ஆனால் அங்கே அவங்க விசாரித்த விதம் அப்படின்றது வேற, இங்கே இவங்க விசாரிக்கின்ற விதம் அப்படின்றது வேற. இங்கே இந்த டிவிஎஸ்சி இந்த மாதிரி ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இதுலேருந்து வந்திருக்காங்க. ஆனால் அங்கே வந்து அந்த பாலிசி லெவல்லையே பிரச்சனை, இன்னும் நிறைய இதெல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ அதுவும் இதுவும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. அதனால் கூட வந்து இந்த கேஸில் வந்து இந்த ஒரு சுணக்கம் அப்படின்னு சொல்லலாம். பத்மபிரியா 2.0 அப்படின்னு ஒருத்தவங்க உருவாகியிருக்காங்க, அதை பற்றி பேசுவோம். ஏன்னா எல்லாமே 2.1 சொன்னீங்க. அது என்னது எந்திரன் 2.0. ஆமாம். அப்புறம் வேற என்ன வந்தது? இப்போது டிஎம்கே 2.0 கூட எடுத்துக்கலாம். திராவிட மாடல் 2.0. சரி, அது யார்? அது அதான் அவங்க இதுக்கு முன்னாடி மக்கள் நீதிமன்றத்தில் இருந்தாங்க, திமுகவில் இணைஞ்சாங்க, பத்மபிரியான்னு சொல்லி. ஆமாம் தெரியும். இப்போ
தாவேக்கால இருந்து ஒரு இளைஞர் அணியில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கட்சி உறுப்பினராக தான் இருந்தாங்க. வைஷ்ணவின்னு ஒருத்தாங்க. இப்போ திமுகவுக்கு வந்து போயிட்டாங்க. அவங்களுடைய பிந்தைய ஆடியோ விஷுவல் பார்த்தோம்னா திமுக வந்து மக்களை வந்து ரொம்ப பாடுபடுத்துறாங்க அப்படின்னு நிறைய பேசியிருந்தாங்க. யாரு? பத்மபிரியாவா? வைஷ்ணவி இல்ல, பத்மபிரியா கூட பேசியிருந்தாங்க. எஸ், அவங்களும் பேசியிருந்தாங்க. இப்போ வந்து செந்தில் பாலாஜி அண்ணா தலைமையில நாங்கள் சேர்ந்துட்டோம், திமுக மக்களுக்கான கட்சி அப்படிங்கிறாங்க. இல்ல, அதை வந்து நீங்க அவங்கள குறை சொல்ல முடியாது. இந்த இப்போ மாணவர் அணி தலைவரா ஒருத்தர் இருக்காரு, ராஜீவ் காந்தி. அவர் கூட வந்து எவ்வளோலாம் பேசியிருந்தார் அப்படின்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு வந்து கட்சியில் பதவியை கொடுத்துருக்காங்க. பட் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் நிரஞ்சன். இப்போ இந்த பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்களே, அது லட்சக்கணக்கான பேருக்கு வந்து இன்டர்ன்ஷிப்பு, அதுக்கப்புறம் அதில் சம்பளம், அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? இது வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு. அரசியலுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் எங்கேயாவது இருக்குதா? இருந்தது. ஆனால் அதை இப்போ மூடிட்டாங்க. சீமான் அவர்கள் கட்சி இல்லை, மானிமா. பத்மபிரியா அவர்கள் இங்கே தானே இருந்தாங்க. அதே மாதிரி மானிமால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே வருவாங்க, இன்டர்ன்ஷிப் முடிச்ச பிறகு திமுகவுக்கு போயிடுறாங்கன்றதை நம்ம பார்த்தோம். நிறைய பேர் சீமா கட்சி நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த மாதிரி. ஆமாம், பட் அதை விட இது ரொம்ப இன்டென்சிவ் இன்டர்ன்ஷிப். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இன்டர்ன்ஷிப் நடத்துகிற தலைவரே கபால்னு அங்கே போயிட்டார் ஒரு போஸ்ட்டுக்கு. அது ஒன்றும் வெயிட்டிங். அது இப்போ அந்த இன்டர்ன்ஷிப் இல்லை அப்படின்றதுனால தாவேகால வந்து இப்படி ஆரம்பிச்சிருக்காங்களோ. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, தாவேகா வந்து தேமுதிக பாதையில் போகும் அப்படின்னு நினச்சா கட்சியில் மானிமா பாதையில் போய் நிற்குது. அது எல்லாரும் இது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த பெருந்தன்மை நீங்கள் பாராட்டணும் நிரஞ்சன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ திட்டுறீங்களோ திமுகவை, அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணோன்னே நல்ல பதவி கொடுக்குறாங்க. எத்தனை பேருக்கு நம்ம அது மாதிரி பதவி கொடுத்துக்கிறாங்க பார்த்துருக்கோம்ல. இதே பத்மபிரியா அவர்கள் வந்து எவ்வளோலாம் வந்து திமுகவை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்ற வீடியோ நீங்கள் தானே சொன்னீங்க, வைஷ்ணவி அவர்களுடைய வீடியோன்னு. அதே மாதிரி அவங்களுடைய வீடியோ நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு இப்போ அங்கே போஸ்டிங் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது கரெக்ட். இது வந்து இந்த என்ன சொல்கிறது, ஹவு டு கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற மாதிரி இருக்குமோ. நீங்கள் வந்து நிறைய திட்டினீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே போனால் திட்டத்தட்ட திண்டுக்கல் அப்படின்ற மாதிரி இருக்கும் போல இருக்கு. சரி, ரைட்டு. சரி, இதெல்லாம் தாண்டி பாஜக மாதிரி தான் தாவேக்காவும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அடுத்த பாஜக தாவேக்கா இல்ல அப்படி சொல்லக்கூடாது. மானிமா மாதிரி தாவேக்கா அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா திமுக சொன்ன ஸ்டேட்மெண்ட் நம்ம அல்ல, அதான் அவங்க அப்படி சொன்னாங்க. பட் இப்படி சொல்லியிருக்கணும்னு சொல்றேன். ஏன்னா தாவேக்காவோடு நீங்க பாஜகவோட எல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. அண்டு பாஜக பார்த்தீங்கன்னா பார்ட்டி வித் டிஃபரன்ஸ். மற்ற கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு போவாங்க, போன உடனே அதுக்கப்புறம் அவங்க இருக்க இடமே தெரிய மாட்டாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி போய் சேர்ந்துருக்காங்க. ஆஹா, பாஜக வளர்கின்ற கட்சி, தேசிய அளவில் ஆட்சியில் இருக்க கட்சி, நம்ம அங்கே போனால் வந்து பெருசாக வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிஎஸ்கே மாதிரி. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்ரி கொடுக்கும்போது ஒருத்தர் வராரு, சிஎஸ்கே பிளேயர்னாரு. அப்பா எங்கடா ஆடிக்கிறார் இவர் அப்படின்னு பார்த்தா ஆட்டினதே கிடையாது. சிஎஸ்கேல அவர் வந்து 7 எடுத்து வச்சுருந்துருக்காங்க. அது 2 சீசனோ 3 சீசனோ வச்சுருந்துருக்காங்க போல இருக்கு. அவர் ஆடின மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் அப்படியே வந்து இப்போ ஒரு ரிட்டையர் ஆகிட்டாரு. சிஎஸ்கே பிளேயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு அந்த அணியில் இடம் இருக்கும். அப்படியா? அதனால தான் இந்த தடவை வந்து 10வது இடத்துல இருக்காங்களோ. எல்லாம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க போல இருக்கு. விடுங்க, கிரிக்கெட் நமக்கு வேண்டாம். அரசியல் பாஜகவும் சேர்த்து சொல்கிறேன். இப்போது இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, காமெடியான்னு சொல்கிறதா இல்லை ட்ராஜடின்னு சொல்கிறதான்னு புரியல. ஒரு கட்சியை பற்றி இவ்வளோலாம் திட்டிட்டு இன்னைக்கு வந்து அந்த கட்சியில் பதவி கொடுக்குறாங்க அப்படின்னும் போது தாய் கட்சியை வந்து இந்த மாதிரி வந்து கழுவி ஊத்துறது, இவங்க பாஜக மாதிரின்னு சொல்றது. பாஜக மாதிரின்னா அப்போ என்ன சொல்ல வரீங்க? பாஜக பொறுப்பு தரலங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க சார். தாவேக்கால பொறுப்பு தரல, ஒரு 6-7 மாதம் இருந்தேன், எனக்கு பொறுப்பு தரல, எதுவுமே பண்ணலை, அதனால் நான் திமுகவுக்கு போகிறேன், தாவேக்கா அடுத்த பாஜக அப்படின்ட்டாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒத்துக்கலாம். ஏன்னா இது மாதிரி தான் பாஜகவில் போய் சேர்ந்து பொறுப்பு வேணும் அப்படின்னு நினச்சவங்க நிறைய பேருக்கு ஒன்றும் கிடைக்கல. ஆனால் ஓப்பனில் ஒரு எம்எல்ஏ கூட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா சார்? ஆமாம், விஜயதாரணி அவர்கள். ஆனால் இது நீங்கள் பாராட்டணும். ஏன்னா வேற எதுவும் சொல்லாமல் பொறுப்பு கொடுக்கல அதனால போனேன் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை நம்ம பாராட்டணும். ஆனால் எத்தனை பேருக்கு தான் இப்படி பொறுப்பு கொடுப்பாங்க? இப்படி பொறுப்பு கொடுக்கல அப்படி, அது கரெக்ட். அது தாவேகா வந்து தன்வனை தன்னை சுடும்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாஜகவில் இருந்த சில பேர், பாஜகவுக்கு பயங்கரமாக ஃபயர் விட்டு இருந்த சில பேர், என்னை யாருமே கண்டுக்கல, எனக்கு பொறுப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாவேகாவுக்கு ஃபயர் விட்டுனுக்குறாங்க. அப்போ அதே தான் இங்கேயும் நடக்குது. அப்படின்னு எத்தனை பேருக்குங்க பொறுப்பு கொடுக்க முடியும்? ஒன்றா இப்படி செய்யலாம். அதாவது ஆன்லைன் அணி, கொருக்குப்பேட்டை ஆன்லைன் அணி, அதில் ஒரு வட்ட செயலாளர், இப்படி எல்லாருக்கும் கொடுத்துன்னு வந்தோம்னா மட்டும்தான் வந்து இவங்களுக்கு பதவி கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை அவங்க கேட்கறதுல என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? எத்தனை பேருங்க பதவி கொடுக்க முடியும்?
இப்போ அந்த விஜய் கட்சியில தாடி பாலாஜின்னு ஒருத்தர் 30 வருஷம் விஜய் கூட ஃப்ரெண்டா இருக்காரு, கூடவே டிராவல் பண்ணியிருக்காரு, ரசிகரா கூட எடுத்துக்கோங்க, அவருக்கு தரல அப்படின்னு ஆதங்கப்படுறாரு. விஜய்க்கு தமிழகத்துல எத்தனை லட்சம் கோடி ரசிகர்கள் இருக்காங்கன்னு தெரியுமா? தமிழகத்தை தாண்டியும் வந்து இருக்காங்கன்னு தெரியுமா? அப்ப அத்தனை பேருக்கும் வந்து போஸ்ட் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? அத்தனை பேர் கேட்கல. கேட்கலன்னு நீங்க சொல்றீங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் நீங்க கேட்டீங்களா உங்களுக்கு பதவி வேணுமா வேணாமா அப்படின்னு? இவர் கொஞ்சம் தெரிஞ்ச முகமா இருக்குது, அதனால அவர்கிட்ட போய் நீங்க பேட்டி எடுக்கிறீங்க, அவர் பதவி கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. அப்போ அரசியலுக்கு வந்து மக்களுக்கு சேவைக்காக வருகிறேன் அப்படின்லாம் யாரும் வாயில வட சொல்லக்கூடாது. எனக்கு கட்சியில பதவி வேணும் அப்படின்னு ஓப்பனா சொல்லுங்க. அப்போ இந்த மாதிரி ஆட்களை வச்சுன்னு இந்த விஷயத்துல வந்து நான் இவங்கள தான் குறை சொல்வேன். பதவி கொடுக்கல அப்படின்றதுக்காக கட்சியை விட்டு போறீங்கன்னா தாராளமா போங்க. அப்புறம் நாங்கள் வந்து மக்களுக்கு சேவை செய்வதற்காக அப்படின்லாம் வந்து கதை விடாதீங்க. எனக்கு பதவி வேணும், இன்ஃப்ளூயன்ஸ் வேணும், அதிகாரம் வேணும், செல்வாக்கு வேணும், அதுக்காகத்தான் நான் அரசியல் கட்சிக்கு வரேன், அது இல்லைன்னா நான் வரமாட்டேன், எங்கே கொடுக்குறாங்களோ அங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஒரு காலத்தில் வந்து இந்த லஞ்சம் வாங்குறது அப்படின்றது வந்து கேவலமான விஷயமா இருந்தது. ஐயோ அவன் பெரிய லஞ்ச பிசாசுன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் எப்படி மாறி போச்சுன்னா, ஐயோ அந்த ஆள் பயங்கரமான ஹானஸ்ட்டுப்பா, காசு வாங்கினா கரெக்டாக காரியத்தை முடிச்சு கொடுத்துருவாருப்பா. இந்த லஞ்சம் வாங்குறது பெருமையாயிடுச்சு. அந்த மாதிரி தான் வந்து பதவி கொடுக்கலாம், நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு வெக்கப்பட வேணாமா? இது வரைக்கும் இந்த மூத்த தலைமுறை அரசியல்வாதிகள் எடுத்துக்காங்க, அவங்கெல்லாம் கூட யாரும் இந்த மாதிரி சொன்னது கிடையாது. கொள்கை சரியில்லை இப்படித்தான் சொல்லுவாங்களே தவிர பதவி கொடுக்கல அதனால நான் வெளில போறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா இப்போ எப்படி லஞ்சம் நார்மலைஸ் ஆயிடுச்சோ அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து பதவி கொடுக்கலாம் நான் வெளில போயிடணும்னா தாராளமா போங்க. கோடி ரசிகர்கள் இருக்காங்க விஜய் அவர்களுக்கு, அத்தனை பேருக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்க முடியாது. நீங்க ஒருத்தர் போயிட்டதுனால என்ன அப்படியே வந்து விஜயோடைய ஆதரவாளர்கள்லாம் ஐயோ இவங்க போயிட்டாங்க இனிமே வந்து நாங்க விஜய் பக்கம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்ல போறாங்களா? இந்த பாருங்க, 1,00,000 பேர் எனக்கு பதவி கொடுக்கல அப்படின்னு வெளில போனாலும் அங்க அவர் ஆதரவு, தாவேக்காக ஆதரவு அப்படின்றது விஜய் அப்படின்ற ஒரு தனிநபருக்காக தானே தவிர நீங்க சொல்ற மாதிரி அந்த தாடி பாலாஜி, தாடி இல்லாத பாலாஜி இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. 1 கோடி பேர் இவங்க பின்னாடி நின்றாலும் அவங்களுக்காக ஓட்டு கிடையாது, விஜய்க்காகத்தான் ஓட்டு. அதனால எனக்கு பதவி கொடுக்கல போங்கன்னா தாராளமா போங்க. இப்பவே இந்த மாதிரி சொல்றீங்க, நாளைக்கு வந்து இந்த கட்சி ஒருவேளை ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்ததுன்னா அப்புறம் நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? சந்தோஷம் தான் சொல்லணும் நிரஞ்சன். மந்திரி சபை வேணும் அப்படிமா எல்லாரும் மந்திரி கேட்பாங்க. அப்புறம் நான் ரசிகர், நான் இவரோட 30 வருஷமா இருந்தேன், நான் இவரோட 20 வருஷமா டிராவல் பண்ணேன் இப்படின்னு எத்தனை பேருக்கு மந்திரி பதவி கொடுக்க முடியும்? அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. இல்லைனா நான் வெளில போறேன்னா தாராளம் போவாங்க. இப்பவே போன வரைக்கும் சந்தோஷம் சொல்ல வேண்டியதுதான். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி நிரஞ்சன்.